தம்பி ஆடியோ கொஞ்சம் ஆஃப் பண்ணிடுங்க. ரேடியோ செட்டை கொஞ்சம் ஆஃப் பண்ணிடுங்க. ரேடியோ செட் ஆன் இருந்தாயா? இன்னைக்கு ஏற்குடி அச்சம்பத்தில் ஊராட்சி மன்ற அலுவலகம் முன்பாக 15 லட்சம் ரூபாயில் மேற்கூரையும் அந்த அலுவலகம் முன்பாகவே 2,80,000 ரூபாயில் பேவர் பிளாக் சாலையும் அந்த பஜனமட தெருவில் அந்த பகுதி மக்களுடைய குடிநீர் தேவையை பூர்த்தி செய்கின்ற வரை சிண்டெக்ஸ் அமைத்து ஆழ்குழாய் கிணறு அமைத்து 5 லட்சம் ரூபாயிலும் 22,80,000 ரூபாய்க்கான திட்டங்களை இப்போ தொடங்கிட்டு வந்திருக்கோம். இப்போ வந்திருக்கிறது ஏற்குடி அச்சம்பத்து எஸ்விகே நகரில் புதிய தார் சாலை 42 லட்சம் ரூபாய் செலவில் இன்றைக்கு இந்த பகுதி முழுவதும் மெயின் சாலை அமைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த பக்கம் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டால் நம்ம மேலக்கால் வரைக்கும் மேலக்கால் மெயின் ரோட்டில் இந்த ரோடு போய் ஜாயிண்ட் ஆகுது. எனவே இந்த பகுதி மக்கள் மிகவும் குண்டும் குழியுமாக இருந்த சாலை அதை சீர்படுத்தி தர வேண்டும், உங்களுடைய நிதியில் கொடுக்க வேணும். ஏன்னா ஊராட்சி நிதியில் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. எனவே நீங்கள் அமைத்து கொடுக்க வேண்டும் என்று இந்த குடியிருப்போர் நல சங்கம் கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. அருமை தம்பி எங்கள் அச்சம்பத்தினுடைய கிளை செயலாளரும் மாநகர் மாவட்ட எம்ஜிஆர் இளைஞனுடைய இணைச் செயலாளருமான போட்டுகளுக்குரிய அருமை தம்பி இந்த பகுதியினுடைய ஊராட்சி பகுதிகளை கவனிக்கின்ற மதன்குமார் அவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. இந்த கீழ்கண்ட திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கு. 42 லட்சம் ரூபாயில் இந்த தார் சாலையும் இந்த எஸ்விகே நகர் 3 தெருவிலையும் 3 குறுக்கு தெருவுகளில் பேவர் பிளாக் சாலையும் 3வது குறுக்கு தெருவில் பேவர் பிளாக் தளம் அமைக்கிறதுக்கு 10 லட்சம் ரூபாயும், அதே மாதிரி ஊராட்சி ராயல் கார்டன் பேவர் பிளாக் தளம் 6 லட்சம் ரூபாயிலும், இந்த வானவில் பூங்கா இந்த பகுதி மக்களுக்கு நடைபாதைக்கு பயன்படுகிற வானவில் பூங்காவை சுற்றி நிறைய விஷ சந்துகள், பாம்பு மற்றும் விஷ சந்தையில் அதிகாலையில் நாங்கள் நடக்கிறதுக்கு அச்சமாக இருக்குது. இங்கே மூத்த குடிமக்கள்லாம் இதை பயன்படுத்துகிறோம், எங்களுக்கு அமைத்து கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். அதுவும் 15 லட்சம் ரூபாயில் கட்டி கொடுத்து விளையாட்டு உபகரணங்கள் வாங்கி அது 3 லட்சம் ரூபாயில் வாங்கி கொடுத்து, ஆக இந்த பகுதிக்கு மட்டும் என்னுடைய ரூபாய் செலவில் இன்னைக்கு திட்டங்கள் தீட்டப்பட்டு இன்னைக்கு திட்டங்களை நிறைவேற்றி கொடுத்துருக்கிறோம். நானும் என் துணைவியார் வந்திருக்காங்க. அதோட இப்போ நம்ம துவரிமான் ஊராட்சியில் தங்கமணி நகர், இதை ஒட்டிய தங்கமணி நகர், அங்கே குறுக்கு தெருக்களில் சாலை வசதி இல்லை, அதுவும் குண்டும் குழியுமாக இருந்தது. 25 லட்சம் ரூபாயில் அதை அமைத்து கொடுத்துருக்கோம். அது மட்டுமல்ல, அந்த பகுதியில் மின் தடை அடிக்கொருக்க ஏற்பட்டது. மீன் சீராக கிடைக்காதனால ஃப்ரிட்ஜு, டிவி, டியூப்லைட்லாம் இருந்தது. அதனால் அந்த மக்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. அந்த புதிய டிரான்ஸ்ஃபார்ம் அமைத்து கொடுத்துருக்குறோம். மின்சாரம் கிடைக்கிறது என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி சொக்கநாதபுரத்தில் 5 லட்சம் ரூபாய் செலவில் ஏற்குடி அச்சம்பத்து சொக்கநாத அமைத்து கொடுத்துருக்கோம் என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். சொல்லுங்க. மதுரை விமான நிலையத்தை சர்வதேச விமான நிலையமாக மாற்றணும்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி தான் மாற்றிருக்காங்க. சு வெங்கடேசன் நேற்று என்ன சொல்றாருன்னா, அதிமுக 10 ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்தாங்க, ஆனா ஒரு முறை கூட சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றல அப்படின்னு
இல்லை, அதான் ஒரு பொய்யை மறைக்கிறது 9 பொய் சொல்லுவாங்க. இது சட்டமன்றத்தில் நிறைவேற்ற தீர்மானம் கிடையாது. இந்த இது அந்த இடம் அது கீழே தான் விமான நிலையம் வருகிறது. அந்த விமான நிலையத்தை காண இடம் எதை சுற்றி வரணும்னா, அந்த விமான நிலையத்துக்கு வரணும்னா 8 கிலோமீட்டர் 12 கிலோமீட்டர் வர வேண்டியிருக்கு. எனவே அது இல்லாமல் அப்படி வரும்பொழுது நிறைய இடங்கள் எல்லை எடுக்க வேண்டியிருக்கு. இடம் அந்த பைபாஸ் சாலையிலேருந்து சுற்றுச்சாலை அமைக்கணும். அதில் நிறைய குடியிருப்புகள் வேற இருக்குது. அதுவும் பட்டியலின மக்கள் இருக்கிறாங்க. அவங்கள காலி பண்ண சொன்னால் அண்டர் பாஸ் முறையில் அதுக்கான இடம் எடுக்கப்பட்டு எல்லாம் பூர்வீக பணம் எல்லாமே முடிந்து விட்டது. அதனால் இருந்த மத்திய தூவியுடைய சட்டமன்ற உறுப்பினர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் மந்திரி ஆன உடனே பெற்றவுடன் மதுரை விமான நிலையத்தில் விமான நிலையத்தில் உங்களை மாதிரி ஊடகங்கள் தான் நீங்கள் கேட்டீங்க, பாஸ் அமைக்கப்படுமே அப்படின்னு சொன்னாங்க. நீங்கள் என்ன செய்ய போகிறீங்கன்னு அவங்க காலம் அவன் தேர்தல் அறிவித்ததுனால அவங்க தொடங்கலையே, நீங்கள் என்ன செய்ய போகிறீங்கன்னு கேட்கும்போது 2 மாதத்தில் பூமி பூஜை நடக்கும். எங்கள் ஆட்சியிலேயே அது அண்டர் பாஸ் கொண்டு வரப்படும் சொன்னார். இதுக்கு வெங்கடேஷ் என்ன பஸ் சிலிண்டர் நிறைய வணிக சிலிண்டர் விதானதுனால நிறைய சிரமங்கள் காரணம் கிடையாது. சேமிப்பு அதிகமாக நம்ம பண்றது இல்லை இந்தியாவில் அது பகுதியில் எங்களுக்கு தெரிஞ்ச பத்திரிகையில் பார்த்து சிலிண்டர் தட்டுப்பாடு நிச்சயமாக இருக்காது. செயற்கையான முறையில் யாராச்சும் அதை பதுக்குனாங்கன்னா அவருடைய லைசன்ஸ் ரத்து பண்ணப்படும் அப்படின்னு நம்ம மத்திய அமைச்சர் சொல்லியிருக்காரு. பாரத பிரதமர் மோடிஜி அவர்கள் தமிழகத்தில் இந்த எரிவாயு கேஸ்னால மக்களுக்கோ ஹோட்டலுக்கோ எந்த பாதிப்பு வரக்கூடாது என்பது தான் அவருடைய எண்ணம். இது வரைக்கும் பாதிப்பு இல்லை. இது சில உரிமையாளர்கள் தவறு செய்தவங்க நம்மகிட்ட வாங்குறாங்க, ஹோட்டலில் போய் சாப்பிட்டா. இதை ஜிஎஸ்டி வாங்கும்போது நம்மகிட்ட வாங்கிட்டு அந்த பில்லை கொண்டு போய் அவங்க கணக்கு காமிக்கிறது இல்லை. ஜிஎஸ்டி அதில் இருக்கிற ஒரு அமௌண்ட்டு வேற, ஆனால் அங்கே போடியாக அவங்க குறைவாக காமித்து நிறைய மோசடி நடந்திருக்கு. இதன் மூலமாக கோடி ரூபாய் கண்டுபிடிச்சிருக்காங்க. இது அடிப்படையில் யாராருக்கு அவங்க தவறு செஞ்சால் அந்த ஹோட்டலுக்கெல்லாம் நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க. இதுவும் கூட இருக்க எந்த ஹோட்டல் உரிமையாளர் எந்த மாவட்டத்தில் நடந்துச்சுன்னு எங்களுக்கு தெரியாது. இதுவும் பத்திரிகையில் இதுலேயும் வந்தது தான், டிவிலையும் வந்தது தான் சொல்கிறேன் நான். அதெல்லாம் அதான் இல்லைங்க, மற்றது நான் கேட்கறது அதை பற்றியெல்லாம் இல்லை. வேற எதுவும் கேட்குறீங்களா? 17ஆம் தேதி அதிமுக தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் தமிழகத்தில் எல்லா ரெவன்யூ மாவட்டத்திலையும் இன்றைக்கு அறிவித்திருக்கிறார். அறிவித்ததன் அடிப்படையில் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் யார் தலைமை ஏற்பாங்க, ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் அந்த சொல்லி அது ஒரு அறிவித்திருக்காங்க. மதுரை மாவட்டத்துக்கு நம்ம ஜெயம் தேட்டர் அருகாமையிலே நடக்கிறது. அந்த ஜெயம் தேட்டர் அருகாமையில் நடக்கிற நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியுடைய மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் வருகிறார். வருகிறார். என்ன காரணம்னா தமிழக கலாச்சாரம் அதிகமாகிவிட்டது. பெண்களுடைய பாலியல் வன்கொடுமை சின்ன பிள்ளையிலிருந்து பாலியல் பிள்ளையிலிருந்து வயசானவங்க வரைக்கும் இன்னைக்கு இருக்கிறது. இதை கண்டித்தோ தான் இந்த ஆர்ப்பாட்டம். இன்றைக்கு அந்த ஆர்ப்பாட்டம் முழுமையாக வெற்றி பெற்று விட்டது. இதற்கு முன்பாக எங்கள் பொதுச் செயலாளருக்கு ஆமாங்க,
அவர் தான் அடுத்த முதலமைச்சர். அது சுக்கிர திசை எப்படின்னு பாருங்க. கமலஹாசன் இதுவரைக்கும் என்ன செஞ்சாரு? ஆமா, அந்த கட்சியினுடைய டார்ச் லைட்டே பிடுங்கிட்டாங்க திமுக. அப்படி இருந்து அந்த கட்சி கூட இருந்தார். அவரும் இன்னைக்கு என்னன்னா குதித்து எழுந்திருக்கிறார். இன்னைக்கு அவர் வலைதளத்தில் தமிழ்நாட்டில் என்ன சமூக நீதி, என்ன சமூக பாதுகாப்பு இருக்கு? பெண்களுக்கு, குழந்தைகளுக்கு பாதுகாப்பே இல்லாத தன்மை இருக்கு, மிக மோசமாக இருக்கு. அப்புறம் என்ன முன்னேற்ற? வலைதளத்தில் முதல் பக்கத்தில் ஒரு பத்திரிகையில் வந்திருக்கு, இன்னொரு பக்கத்தில் வந்து தமிழ்நாடு முன்னேறி இருக்கிறது சொல்லி நம்ம முதலமைச்சர் அவர் படத்தை போட்டு இதுதான் முன்னேறு, விளம்பரம் கொடுத்ததான் முன்னேறு. அப்பா நானும் பார்த்தாலும் பார்த்தேன், ஆனா நம்ம முதலமைச்சர் ஸ்டாலினை போல பார்க்கல, நான் உன்னை போல பார்க்கலன்னு ஒரு பாட்டு இருக்கு. அது மாதிரி பார்த்தா யாத்து பேப்பரை திறந்தா அவர் படம் தான். எங்க மக்களை காக்க போறீங்க? பெண்களுக்கே பாதுகாப்பு இல்லையா? முதலமைச்சர் என்ன பார்த்தாலும் சரி. என்னங்க கனிமொழி பாலியல் வன்கொடுமை பண்ணி அந்த குழந்தை இறந்துருச்சு. இன்னைக்கு தமிழ்நாடு பூரா அந்த பெண்ணுக்காக நேற்றைய தினமே மெழுகுவத்தி ஏந்தி இன்னைக்கு தகவல் தொழில்நுட்ப சார்பாக எங்கள் மாரியம்மன் தொப்பக்குளம் அருகாமையில் நடத்துகிறார் எங்கள் மாநில செயலாளர். நான் கூட அங்கே போக வேண்டியதுதான். இன்னைக்கு இந்த நலத்திட்டம் அர்ப்பணிக்கணும். எங்கள் புரட்சித் தலைவர் அம்மாவுடைய பிறந்தநாளை முன்னிட்டு இவங்களுக்கெல்லாம் இந்த நலத்திட்டம் கொடுக்கணுன்றதுக்காக வந்திருக்கோம். அதனால தான் நான் அங்கே போக முடியல. இன்றைக்கி ரொம்ப மோசமாக சட்ட ஒழுங்கு ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்குது. ரொம்பவும் இந்த கூட்டணியில் கட்சியில் இருக்கிறவங்களே இன்னைக்கு கமலஹாசனே இன்னைக்கு எவ்வளவு அவர் பொறுமைசாலியாக இருந்திருக்கார் பாருங்க. எந்த அளவுக்கு இந்த பாலியல் வன்கொடுமை தமிழகத்தில் நடக்குது, பெண்களுக்கு எவ்வளோ அன்பு சகோதரி கனிமொழியை வந்து அவங்க தான் இந்த ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னால் சொன்னாங்க, இளம் விதவைகள்லாம் பாதிக்கப்படுறாங்க, எங்கள் அண்ணன் வந்தால் ஒரு சொட்டு மதுபானம் கூட இருக்காதுன்னு சொல்லி எல்லாத்துட்டையும் ஓட்டு கேட்டாங்க மகளிர் அணி செயலாளர். இப்போ கட்சியில் அவங்க நாடாளுமன்ற தொகுதியிலேயே தூத்துக்குடியில் அவரே விரட்டிட்டாங்க. அவங்க போய் இறந்த பொண்ணு வீட்டுக்கு போய் துக்க விசாரிக்க இந்த காரணமே நீங்கள் தான், உங்கள் அண்ணன் ஆட்சி தான், நீ போமா முதல்ல வெளியே போ அப்படின்னு சொல்லி அதை பாதுகாப்பாக கனிமொழியை கூட்டி வர்றதுக்கே இந்த இதுக்கு கனிமொழியை காப்பாற்றுறதுக்கு இவ்வளவு தூரம் சிரத்தை எடுக்கிற காவல்துறை ஏன் இந்த போதை ஆசாமிகளை பிடிக்க மாட்டேங்குது? ஒரு டவுட்டா இருக்கு. என்னன்னு தெரியலையே, என்ன மாயம் மந்திரம்? இன்னைக்கு தமிழ்நாட்டில் அடுத்த தலைமுறை எப்படி வருமோ அப்படின்னு அச்சமா இருக்குங்க. இந்த ஆட்சி தொடர்ந்து அவ்வளவுதான். நான் சொல்ல ஆண்டவனால கூட இந்த தமிழக மக்களை நம்ம காமாற்ற நம்ம அப்துல் கலாம் ஜனாதிபதி, முன்னாள் ஜனாதிபதி மறைந்த அப்துல் கலாம் சொன்னார் இல்லையா, இளைஞர்களே கனவு காணுங்கள், நீங்க வல்லரசாக்குறது. போதை மாநிலமாக தமிழ்நாடு தான் இளைஞர்கள் அதிகமாக இருக்கிற மாநிலமாக இருக்கு. எனவே அதுல மாற்று கருத்து எதுவும் இல்லை. அதுக்கானதுதான் இன்னைக்கு நடக்குது. எல்லாம் எங்க பார்த்தாலும் அதுக்கான. விஜய் உங்க கூட்டணிக்கு வந்தா என்டிஏ மேலும் வலுப்பெறும்னு நினைக்கிறீங்களா சார்? என்னங்க நீங்க இதெல்லாம் நீங்க தான் கேட்டீங்க, நான் சொன்னேன். எங்க கட்சி மக்கள் பொதுவாக கூட்டணியை வச்சு வாக்களிக்கிறவங்க கிடையாதுங்க. அந்த ஆட்சியை நடத்தின ஆட்சியினுடைய நன்மை தீமைகளை அலராய்வாங்க. ஏமா அப்படித்தான் நம்ம செய்வீங்க? இனி 5 வருஷம் அவங்கள்ட்ட கொடுத்தா எப்படி செய்வாங்க அப்படிதான் நினைப்பீங்க. என்னமா ஆமா இல்லை
நீ சொல்ற காது கேட்கலையா? இன்னும் யாருமே பேச மாட்டேங்க. எனக்கு ஓட்டு போடும், எங்களுக்கு ஓட்டு போடுங்கலாம் சொல்ல. பொதுவாக கேட்குறேன். இப்போ நானே இருக்கேன், நான் நல்லது செஞ்சால் தான் நீங்கள் எனக்கு ஓட்டு போடுவீங்க. இல்லைன்னா போயிட்டு வாடாப்பா செல்லூர் ராஜு, நீ செல்லூருக்கே கிளம்பு அப்படின்றவீங்க. ஒன்றுமே செய்யல, அப்புறம் என்ன ஓட்டு கேட்குறேன், உனக்கெல்லாம் ஓட்டாக்கும் ஓட்டு அப்படின்னு சொல்லுவீங்க. ஆனால் பொதுவாக மக்களுக்கு நல்லதை இந்த அரசாங்கம் செய்திருந்தால் இவ்வளோ விளம்பரம் தேவையில்லை. நாள்தோறும் பத்திரிக்கை, டிவி, இப்போ எது வருதோ வரலைங்க டிவியில். நான் முதல்ல சொல்றேன், உங்கள் உடை வெண்மையாக வேண்டுமா, பளிச்சென்ற வெண்மை வேண்டுமா, ரீல் போடுவாங்க. அப்போ இன்னொரு இது விளம்பரமாக அந்த குழந்தை ஒரு பொண்ணு அம்மா எங்களை மறந்து போனாலும் பரவாயில்ல, கிளைக்கோடு இது மட்டும் எந்த அப்போ பார்த்தா அந்த விளம்பரம் வந்துச்சு. இப்போ பார்த்தா எதோ எடுத்தாலும் நம்ம முதல்ல வச்சிருக்க விளம்பரம் தான்ப்பா. அப்படியே என்ன அதிகமான இது பூரா மக்களுடைய வரி பணம் தான். இது போக இது மக்களுக்கு கொடுக்க கோடை விடுமுறை பரிசு 2000 ரூபா அப்படி இப்படின்னு கொடுத்து ஏற்கனவே சும்மாவே வரி போடுவாங்க. இனி இதையும் கொடுத்து இன்னத்த வரி தீட்ட போறாங்க. சரி வாங்க தம்பி. திமுகவை அழிக்க வேண்டும் என்று நினைச்சவங்க எல்லாம் சொன்னவங்க எல்லாம் இடம் தெரியாம போய் நம்ம வைகை புயல் தானே, யார்கிட்ட வைகை புயல் கொடுக்கட்டுங்க. வைகை புயல் பேச பேச திமுக அழிந்து போகும். 2011 புயலென கிளம்பினார். அவர் ஒரு பக்கம் பரப்பிட்டாரு, குஷ்பு ஒரு பக்கம் பரப்பிட்டாங்க. பார்த்தா ஏன் தொகுதியிலே வந்து பேசினார். பாசனா கூட்ட தெரிஞ்சு நிற்குது. நம்ம அவ்வளோதான்டாப்பா, நம்ம அவ்வளோதான் காலின்னு நினச்சேன். அப்புறம் பார்த்தா தெரியும் வைகை புயலுடைய ராசியே என்னன்னா திமுகவுக்கு மனசு இருக்கும், திமுக வரக்கூடாதுன்னு. அதனால தான் அப்படி பேசுகிறார். அதிமுக போராட்டம் வச்ச மாதிரில கேஸ் அதெல்லாம் சும்மாங்க. கேஸ் தட்டுப்பாடு எங்கே கேஸ் கிடைக்கல, சும்மாங்க. அதெல்லாம் நாடகம் தான். இது ஒரு நாடகம் தான். அந்த கூட்டணி கட்சியை என்னதான் கூட்டம் எங்க புற்று வெளியே மருந்து கொடுத்தா ஆறாது. புற்றுநோய்க்கு உள்ள என்ன செய்யணுமோ அதைத்தான் மாற்றணும். புற்றுநோய் கட்டியை மாற்றணும். அது மாதிரி இந்த ஆட்சியில் புற்றுநோய், இந்த ஆட்சி தமிழக மக்களுக்கு ஏற்பட்டிருக்க புற்றுநோய் மாதிரி. இதை களையணும்னா உண்மையிலே உடல் நல்லா இருக்கணும், இந்த நாடு நல்லா இருக்கணும், போதையில்லா மாநிலமாக இருக்கணும்.